ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சரவணவேல் 2 பேருமே தீபா இருக்க ரூமாண்ட போயிட்டு பார்ப்பாங்க. அங்கே தீபா இல்லாததை பார்த்துட்டு சரவணன் கிட்ட, என்ன சார் தீபா இங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை, இன்றைக்கி தானே அட்மிட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் டாக்டர் கிட்ட போவாங்க. டாக்டர் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு தீபான்னு ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணியிருந்தாங்களே, நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான், அவங்க எங்கே காணும் சார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு, அவங்கள யாரோ பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க ரிலேஷன் சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படின்வாங்க. அது கேட்டால் கார்த்திக், நான் தாங்க சார் அவங்களோட ஹஸ்பண்டே, அவங்களுக்கு பெங்களூரில் சொந்தக்காரங்களாம் யாருமே கிடையாது, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்வாங்க. அதுக்கு டாக்டர், அவங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க, அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சரவணன் கார்த்திகை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு கீதாவை பழி வாங்கிறதுக்காக அந்த ரவுடி தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. அது கேட்ட கார்த்திக், என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ தீபாவை கீதா நினச்சிட்டு எதனா பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அதுவும் இருக்குல்ல, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா கீதாக்கு பதிலாக வேற ஒரு ஆளை வந்து செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. கூடவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுடி உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. இங்கே தொங்கா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அவளை கூப்பிட்டு போயிட்டு அவளை நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், அவளை கண்டம் துண்டமாக என் கையாலே வெட்டி போட்டுடணும் அப்படின்னு வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் போட்டுட்டு இருந்த துணி வந்து லைட்டாக விலகிடும். அதை பார்த்து ரவுடி வந்துட்டு, என்ன இது ஒரு ஆம்பளை மாதிரி இருக்குதே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு முகத்தில் இருக்க அந்த துணியை எடுத்துகிட்டு அப்படியே என்னன்னு ஷாக் ஆகிட்டு உடனே துங்காக்கு கால் பண்ணி, அண்ணன் ஆள் மாறி போயிடுச்சுங்கண்ணே, இங்கே கீதா இல்லை, அதுக்கு பதிலாக வேறு யாரோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு துங்கா வந்து வண்டியை நிறுத்த சொல்லிட்டு, யார் அவன் நீ எழுப்பி பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா எழுந்துருன்னும் போது படுத்துட்டு இருக்கவர், நான் என்ன தட்டினாலும் எழுந்திருக்கவே மாட்டேன், நான் மட்டும் கண்ணு முழிச்சுன்னா என்னை ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கமாகவே இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பாங்க. திரும்பவும் வண்டி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. நேராக அங்கே இருக்க சிஸ்டர் கிட்ட போயிட்டு, என்னங்க என் கூட கீதாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் அந்த சிஸ்டர், இல்லையே நாங்கள் கீதாவை தானே அனுப்பி வச்சோம் அப்படின்வாங்க. என்னங்க ஏமாத்துறீங்களா, ஒழுங்கு மரியாதையாக கீதா எங்கன்னு சொல்லுங்க, அந்த சிஸ்டர் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்போவே அவளோட நடவடிக்கை சரியே இல்லை, நாங்கள் கூட முகத்தை பார்க்கலான்னு நினைக்கிறப்போ க்ரீம் போட்டிருக்கு கட்டு போட்டிருக்குன்னு சொல்லி எங்களை பார்க்க விடாமல் தடுத்துட்டா, ஒழுங்கு மரியாதையாக அந்த கீதா எங்கே இருக்கா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட சிஸ்டர், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு அந்த சக்தியோட அட்ரஸ் கொடுங்க, அந்த நர்ஸ் கிட்ட பேசினா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, சிஸ்டர் வந்துட்டு, இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையே இங்கே பிரச்சனை பண்ணாமல் கிளம்பி போயிடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்டு தூங்காவும் கூட இருக்கிற ரவுடிங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. இங்கே சரவணன் வந்து கார்த்திகிட்ட, என்ன பண்ண போறீங்க அடுத்து அப்படின்னு வந்து கேட்பாங்க. எனக்கு என்னப்போ எங்கள் அண்ணி ஐஸ்வர்யா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்வாங்க. எப்படி கார்த்திக் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு கீதா மேலே வந்து ஏற்கனவே டவுட் இருந்தது, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க, அது மட்டும் இல்லாமல் தீபா கீழே விழுந்த இடத்துல அந்த 3 பேரை தவிர வேறு யாரோ இருக்காங்கன்னு வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்குது, அதனால் தீபாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவங்கள போய் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க. அதுக்காக நீங்கள் திரும்ப வந்து அந்த கிராமத்துக்கு போக போகிறீங்களா கார்த்திக் அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு வேறு வழி இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த கிராமத்துக்கு போவாங்க. அந்த அக்கா கிட்ட போயிட்டு, நீங்கள் இன்றைக்கி தீபாவை அட்மிட் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் சார், அதான் உங்ககிட்ட அட்ரஸ் சொல்லி அனுப்பினேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே தீபா இல்லை அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டு இருக்கும்போது கார்த்திக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. உடனே கார்த்திக் ஐஸ்வர்யா ஃபோட்டோவை காட்டிட்டு, இவங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த அக்கா, இல்லை நான் கொண்டு போய் சேர்க்கும்போது இவங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கோ சரின்னு சொல்லிட்டு தூரமாக வந்து நின்று 2 பேரும் பேசிப்பாங்க. இப்போ என்ன கார்த்திக் பண்ணுறதுன்னு சரவணன் கேட்கும்போது, அதுக்கு கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, தீபாவை ஹாஸ்பிட்டலேருந்து தூக்கிட்டு போகும்போது அங்கே இருக்க நர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் அவங்கள எங்கேயும் கடத்திட்டு போயிருக்க முடியாது, அங்கே இருக்க சிஸ்டர் நம்ம போய் விசாரித்தா நமக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் அப்படின்வாங்க. அதை கேட்டே சரவணனும், ஆமாம் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எனக்கு தோணவே இல்லை, சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு கார்த்திக் சரவணன் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ரவுடிங்க வந்து வெளியே நின்றுட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. தூங்கா வந்துட்டு, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவளை இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அவளை கண்டம் துண்டமாக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, ஏற்கனவே போலீஸ்கிட்ட இருந்து ஒரு வாட்டி எஸ்கேப் ஆகிட்டா, இப்போ நம்ம கிட்ட இருந்து இந்த ஹாஸ்பிட்டலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இன்னொரு ரவுடி வந்து, அண்ணன் கீதா வந்து உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற, அவளால் எழுந்து போய் எங்கேயுமே எஸ்கேப் ஆகவே முடியாது, இங்கே இருக்க சிஸ்டர் தான் யாரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், அதனால் உள்ளே போயிட்டு அந்த சிஸ்டரை பற்றின டீட்டெயிலை நான் கேட்டு வரேன் அப்படின்னாங்க. அதை கேட்டுட்டவங்க, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், ஏன்னா அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தால அவள்கிட்ட தான் நம்ம போய் விசாரிச்சப்போ நம்மள அவள் ஒரு மாதிரி சந்தேகமாகவே பார்த்துட்டு இருந்தா, அவள் தான் எதனா பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நீ என்ன பண்ணுற உள்ளே போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. அந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் கிட்ட போயிட்டேன், எங்க எனக்கு அந்த சிஸ்டர் கூட இருந்தாங்களா கீதா கூட, அவங்கள பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்வாங்க. அதை கேட்ட சிஸ்டர் வந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வீட்டு அட்ரஸ் கேட்குறீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போகிறீங்களா இல்லை
இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த ரவுடி அமைதியாக வெளியே வந்துருவாங்க. டூங்கா என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் அந்த சிஸ்டர் கிட்ட போய் விசாரித்தேன். ஆனால் எதுவுமே டீட்டெயில் கொடுக்கவே இல்லை. போலீஸ்னு வேறு சொல்லிட்டாலா, எங்கே தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டேன் அப்படின்வாங்க. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு 2 பேரும் புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சக்தி சிஸ்டருக்கு கால் பண்ணிட்டு, அந்த தீபாவை தேடிட்டு நிறைய ரவுடிங்கெல்லாம் வந்திருக்காங்கடி, அவங்களுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சு, மாற்றி அனுப்புனது அவங்க உன் மேலே வேற செம்ம கோவத்தில் இருக்காங்க, அவங்க கண்ணில் மாட்டினா தேவையில்லாத பிரச்சனையாகும், அதனால நீ என்ன பண்ணுற, அவங்கள கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணிவிடு அப்படின்வாங்க. அதை கேட்ட சக்தி வந்துட்டு, இல்லை இப்போதைக்கு அவங்கள கூப்பிட்டு போய் நம்ம போலீஸில் சரண்டர் பண்ணால் அவங்க தேடி கண்டுபிடிச்சி என்ன வேணும்னாலும் பண்ணிடலாம், அது சேஃப் கிடையாது, அவங்கள கொஞ்ச நாள் இங்கே வச்சிருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இப்போதைக்கு நீ சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து நல்லா குணமானதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடலாம், அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா வேஷம் போட்டு வந்து உங்ககிட்ட விசாரிக்கலாம், அவங்க என்ன சொன்னாலுமே நம்பி நீ அட்ரஸை மட்டும் கொடுத்துறாத அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அந்த சிஸ்டரும், ஓகேடி நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவுடிங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பாங்க, அவளை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி தெரிஞ்சிடுச்சு அப்படின்வாங்க. எப்படின்னு கேட்கும்போது, அவளுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த சிஸ்டர் எப்படியாச்சும் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறதுக்காக வந்து தான் ஆகணும், அப்போ நம்ம எல்லாருமே எங்கன்னா சுற்றிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த சிஸ்டர் நம்ம கண்ணில் மாட்டுவா, அதுக்கப்புறம் அந்த கீதா எங்கே இருக்கான்றத நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே கார்த்திக் சரவணன் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிஸ்டர் கிட்ட போயிட்டு, தீபா இன்றைக்கி தானே அட்மிட் ஆனாங்க, அவங்க காணுங்க, அவங்கள கூட இருந்து பார்த்துக்கிட்டு அந்த சிஸ்டரை பற்றின டீட்டெயில் எல்லாமே எனக்கு தேவைப்படுது, அதை தெரிஞ்சுக்கிட்டா என்னோட ஒய்ஃப் யார் வந்து எங்கே கடத்திட்டு போகிறாங்க நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை கேட்ட சிஸ்டர், யார் நீங்கள், எதுக்காக நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலெல்லாம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே வந்து நீங்கள் கேட்டாலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் போலீஸோட வந்து என்கிட்ட கேளுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்த்திக் சரவணன் கிட்ட, நீங்களே கேளுங்க சார் அப்படின்வாங்க. சரவணனும், நான் போலீஸ் இந்த இடத்துல இருந்து வரேன் அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே சிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட சிஸ்டர் ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, அப்போ வீட்டில் இருக்கிறது தீபா கிடையாது, இங்கே இருக்கிறது தான் தீபா, அதனால தான் கார்த்திக் தீபாவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, வீட்டில் இருக்கவ யாருன்னு தெரியவே இல்லை, வேற யாரோ ஒருத்தி தீபா மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கா, இது எல்லாமே கார்த்திக்கு தெரிஞ்சு கார்த்திக் எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டில் எல்லாரையுமே வச்சிருக்காரு, நம்ப வச்சுட்டு இருக்காருன்னு நினச்சிப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் 2